கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடும் உங்கள் வீட்டார் அனைவரோடும் என்றென்றும் இருப்பதாக. என்று ஆண்டவரின் இறைவாக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவிலிருந்து தொடங்கி எருசலேம் புறப்பட்டு செல்கின்ற ஒரு பயணத்தையும் அந்த பயணத்தில் நடைபெற்ற விஷயங்களையும் பற்றி நமக்கு சொல்லுகிறார். இந்த பயணத்தில் ஆரம்பிக்கின்ற போதே ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேமுக்கு அவர் செல்ல போவதாகவும் அங்கே அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் என்றும், எருசலேமில் இருக்கின்ற பெரியோர்கள் அவரை கைது செய்து கொலை செய்வார்கள் என்றும், சிலுவையில் அறையப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்பதையும் சொல்லுகிறார். இதை சீடர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். செபதேயுவினுடைய மனைவி யாக்கோபு, யோவான் இவர்களுடைய தாய் இயேசுவிடம் வந்து ஒரு கேள்வியை கேட்கிறார். நீர் அரசுரிமையோடு வருகின்ற போது என் பிள்ளைகளில் ஒருவர் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர வேண்டும். அப்போது இயேசு அந்த பெண்ணிடம் கேட்கிறார், நான் குடிக்க போகும் கிண்ணத்தில் நீங்கள் குடிக்க முடியுமா? அவர்கள் முடியும் என்கிறார்கள். அப்படியானால் என்னுடைய வலப்புறமும் இடப்புறமும் அமர்வது என்னுடையதல்ல, யாருக்கு அருளப்பட்டிருக்கிறதோ அவர்களுடையது என்று சொல்லுகிறார். பிறகு தன்னுடைய சீடர்கள் எல்லாரையும் அழைத்து சொல்லுகிறார், ஒருவர் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் அனைவரிலும் கடையனாயிருக்கட்டும், அடிமையாயிருக்கட்டும். இயேசுவினுடைய புதிய சீடத்துவ ஒரு மொழியை, ஒரு வாழ்வு முறையை இன்று சீடர்களுக்கு சொல்லுகிறார். இயேசுவின் சீடன் என்பவன் பெரிய பணக்காரனாகவும் உயர்ந்த மனிதனாகவும் படிப்பறிவு பெற்றவனாகவும் சமுதாயத்தில் உயர்ந்த மனிதனாகவும் இருக்க வேண்டும் என்பதல்ல. இயேசுவின் சீடன் இயேசுவின் மீது நம்பிக்கையும் விசுவாசமும் வைத்திருக்கக்கூடியவன் மட்டுமே. அந்த இயேசுவின் மீது கொண்டிருக்கின்ற விசுவாசம் தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்களில் அவர் அடிமையாயிருப்பது, பணியாளனாயிருப்பது, இயேசுவுக்காக தன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் எல்லாருக்கும் பணியாளனாயிருப்பது. சமுதாயத்தில் இயேசுவின் சீடன் என்றால் பணமும் பொருளும் பகட்டும் பட்டமும் பதவியும் இன்றைய நாளில் அணிவகுத்து நிற்கின்ற போது சாதாரண மனிதனுடைய எண்ணம், இவற்றை வைத்துக்கொண்டு இந்த உலகத்தில் பெரிய மனிதனாக தன்னை காட்டிக் கொள்ளலாமா என்ற ஒரு சோதனை கிறிஸ்துவின் சீடர்கள் எல்லாருக்குமே என்று வருகிறது. இந்த சோதனை இயேசுவுக்கும் வந்தது. பசாசு அவரை எருசலேம் மாநகரத்திற்கு கொண்டு போய் நிறுத்தி உலக அரசுகள் எல்லாவற்றையும் காண்பித்து, நீர் என்னை தண்டனிட்டு வணங்கினால் இந்த உலக அரசுகள் அனைத்தையும் தருகிறேன் என்று சொல்லுகிறது. உன் கடவுளாகிய ஆண்டவரை மட்டுமே நீர் வணங்குவாயாக என்று துரத்தி அடிக்கிறார். இயேசுவுக்கும் பொருட்களையும் பணத்தையும் அரசுகளையும் எடுத்துக்கொண்டால் உலகத்தில் பெரிய மனிதனாய் தன்னை வளர்த்து கொள்ளலாம் என்ற ஒரு சோதனை சாத்தானும் தந்தது. அதே சோதனையை சாத்தான் இன்று இயேசுவின் எல்லா சீடர்களுக்கும் தந்து கொண்டே இருக்கிறது. இயேசு சாத்தானை விரட்டி அடித்தது போல கடவுளின் அருளை கொண்டு சாத்தானை விரட்டி அடித்துவிட்டு மனிதர்களின் ஆன்மாக்களுக்காக
அரசனாய் நின்று வாழ்கின்ற கிறிஸ்துவை போல ஒவ்வொரு சீடனும், இயேசுவின் சீடனும் ஆன்மாக்களின் அரசராக மட்டுமே, ஆன்மாக்களின் தலைவராக மட்டுமே, ஆன்மாக்களை வழிநடத்துபவராக மட்டுமே இருக்க இன்றைய நாளிலே அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் இது சாதாரண காரியமா? உலகத்தில் அனுதினமும் இந்த சீடன் சந்திக்கின்ற பிரச்சனை, சோதனை இவைகள்தான். உலகத்தை சார்ந்த பணம், பொருள், மனிதர்கள், பட்டம், பதவி, இவைகள் மனிதனை தொடர்ந்து சோதனை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இந்த சோதனையிலிருந்து ஒவ்வொரு நாளும் விடுபட ஒவ்வொரு நாளும் கடவுளின் அழைப்பும் கடவுளின் அனுகிரகமும் அவருடைய அருளும் வேண்டும். அதற்காக நாம் ஆண்டவரை தொடர்ந்து ஜெபிப்போம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரே, மை போற்றுகிறோம். சீடனுக்குரிய தகுதியை எங்களுக்கு தந்தீரே, அழைப்பை தந்தீரே. அந்த அழைப்பை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இந்த அழைப்பை பெற்ற நாங்கள் மனிதனுடைய பலவீனங்களால் நாங்கள் வாழ முடியாத ஆண்டவரே, எங்களை வழிநடத்தும். உமது அருளை தொடர்ந்து தாரும். உமது அருளை நாங்கள் பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் சீடனாய், உலகிற்கு உப்பாக, ஒளியாக, புளிப்பு மாவாக வாழ எங்களுக்கு வரம் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.